எனக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ வந்து நாங்கள் அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அது கேட்ட வசனத்தை எங்களுக்கு தந்து வார்த்தைகளை தந்து எங்களை ஆற்றி தேற்றி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் நான் வேலையில் நிற்கிறேன்னு போய் பாருங்கன்னு சொன்னால் உடனே ஒரு சின்ன பிள்ளைகள் அங்கே போகிற மாதிரி போய் அதை பார்த்து எங்களுக்கு அப்படி ஆறுதல் படுத்தி எங்களுக்கு அன்பு காட்டி எங்களை ஆண்டவருக்கு வழி நடத்தி வருகிறார்கள். அதுக்காக நான் இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு தந்த தாய் தகப்பனுக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு தந்த கணவருக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். என்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காக நான் இயேசுப்பாவுக்கு முன்னால் நன்றி சொல்கிறேன். அவர்கள் என்னை அப்படி நடத்தினபடியால் தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு நான் காரணம் என்று நான் சொல்லுவேன். அது மட்டுமில்லை, நான் சென்ற மாதம் ஒரு சகோதரி எனக்கு கோல் எடுத்திருந்தா. அப்போ அவள் அநேகர் மத்தியில் சொன்னா, எங்களோட ஆண்டி ஒரு புயல் மாதிரின்னு சொல்லி என்னன்னு சொன்னால் எனக்கு வந்த பிரச்சனைகள் அவளுக்கு தெரியும். அப்போ அவள் சொன்னா, ஆண்டி நீங்கள் ஒரு புயல் மாதிரி என்ன நீங்கள் ஓஞ்சு போக இல்லையோன்னு சொல்லி கேட்டா என்னட்ட. நான் இயேசுப்பா புயல் மாதிரி தானே, வர்ற புயலே அவர் கரை ஒதுங்க பண்ணுறவர். ஆனபடியால் அவர் என்னுடைய தகப்பன் அப்படி இருந்தால் அவருடைய பிள்ளை அப்படித்தான் இருக்க வேணும்னு சொல்லி அவளோட கதைக்கு தக்கதாகவும் அதிலிருந்தும் ஒரு பலத்தை எனக்கு தந்த. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே நான் எடுத்துக்கொண்ட விஷயம் வைத்தியசாலை ஊழியம். அதை நான் இயேசுப்பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் ரிட்டையர் பண்ணினதுக்கு பிறகு எனக்கு வேற ஊழியம் வேண்டாம் இயேசுப்பா, இந்த நோயாளிகள் மத்தியில் நான் உங்களுடைய அன்பை சொல்ல வேணும். அநேக நோயாளி எனக்கு சொன்னால் அந்த உலகத்திலே எல்லாரும் நேசிப்பாங்க. ஆனால் அந்த நோயாளிகளை மட்டும் நேசிக்கிறது குறைவு. தாயே பிள்ளைகள் கொண்டு வந்து கேட்டில் விட்டுட்டு அம்மா நான் போட்டு வாரேன்னு சொன்ன எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த எத்தனையோ தாய் கண்ணீர் விட்டதை நான் பார்த்துருக்கிறேன். கண்ணீர் விடுவாங்க. என்னன்னு சொன்னால் அவங்க எங்களை எப்படி வளர்க்குறாங்க, எப்படி எங்களோட கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பிள்ளைகள் அந்த தாயை தகப்பனே அந்த கட்டில படுத்துற மட்டும்தான் பொறுமையா நிற்கிறாங்க. இப்படி என்னை வந்து போறாங்க. என்னன்னு கேட்டா, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வீட்டுல கஷ்டம், என் கணவர் பேசுவார், நான் சமைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த தாய் தகப்பன் எப்படி எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களேன்னு ஒரு நிமிஷம் அதில் சிந்திக்காத நான் பார்த்துருக்கிறேன். மற்றது நோயாளி என்னொன்னு, நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தேவைக்கு தான் போவோம், எல்லா மனுஷரும். ஆனால் வைத்தியசாலைக்கு எல்லா மனுஷரும் அங்கே வந்துதான் ஆகணும்.